அடுத்து 81 காஞ்சி. இது வந்து கோ அப்படின்றது போகுது. இப்படி 2 கோடு போட்டு கீழே இழுத்துட்டு திரும்பியும் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஜே மாதிரி இப்படி போடணும். இப்படி கிராஸாக சின்னதாக 2 கோடு இதுலேருந்து கீழே இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒட்டாமல் ஒரு கோடு, அது கீழே அதே சைஸில் ஒரு கோடு போட்டு இப்படி ஜே போட்டுக்கணும். அவ்வளோதான். 1 2 3 4 5 6. இதுக்கு போகிறதுன்னு அர்த்தம், கோ. இதோடைய ஒன்யோமி கோ, கோ கியோ, 2 ஒன்யோமி. குன்யோமி வெறுமனே இ. டு கோ போகிறது, போதல், போகிறது. ஃபஸ்ட்டு இது வந்து வேர்ப் இல்லையா, ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. இக்கு, இக்கு, இக்கு. இதை எடுத்துக்கிறோம். இக்கு, இந்த குவை இங்கே போட்டாச்சு. இக்கு அப்படின்னு சொன்னால் டு கோ அப்படின்னு அர்த்தம், போதல். அடுத்தது இதை இப்படி சின்னதாக போட்டு, இதை சின்னதாக போட்டு பக்கத்தில் இதெல்லாமே ஒரே காஞ்சி, இதை போட்டு இப்படி போடணும். இந்த காஞ்சியை வந்து சில்வர் அப்படிங்கிறத குறிக்கும். இது சில்வர் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த காஞ்சியோட இதை போட்டோம்னா இது வந்து கின், இது வந்து கின் அப்படிங்கிறத குறிக்கும். கின். இந்த கோவை இதில் போடலாம். கோ, கிங்கோ. கிங்கோ அப்படின்னு சொன்னால் பேங்க்குன்னு அர்த்தம், வங்கி. கிங்கோ அப்படின்னா பேங்க். ஸோ இந்த கோவும் இந்த ஈயும் தான் N5ல யூஸ் ஆகும். அந்த இக்கு அப்படிங்கிற அந்த வேர்பும் டு கோ அப்படிங்கிறதும் கிங்கோ அப்படிங்கிற வேர்டு ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே N5 காஞ்சியில் வரும் அடிக்கடி. N5ல அடிக்கடி வரும், vocabularies-ல அடிக்கடி இந்த வேர்ட்ஸ்லாம் வரும். அடுத்தது 82 காஞ்சி. இது எப்படி போடணும்னா, இப்படி 2 கோடு போட்டு மேலேருந்து இப்படி போட்டு இப்படி போடணும். மரம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கோடு போட்டு இப்படி போடுவோம் இல்லையா, அது 2 போட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒட்டாமல் அப்படி போடணும். இது வந்து டு கம், இதுக்கு ஆப்போசிட். இது டு கோ, இது டு கம். இதை எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, மேலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி 2 போடணும். இதுக்குள்ளார இப்படி ஒட்டாமல் இப்படி போடணும். 1 2 3 4 5 6 7. இதுக்கு ஒன்யோமி அப்படின்னுட்டா ராய், குன்யோமி அப்படின்னா கு. டு கம் அப்படின்னு அர்த்தம், டு கம். இதுக்கு ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துவோம். டு கம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அடுத்து அப்படின்னு ஒரு அர்த்தம். இது வருதல். அடுத்தது இது நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, அடுத்த அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி போட்டுட்டு இதோட ஒரு ரூ சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குரு. இந்த குன்யோமி எடுத்துக்கிறோம், கு, இந்த ரூ, குரு, குரு, குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டு கம்னு அர்த்தம், வருதல், டு கம். ரெண்டாவதாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராயின்னு போட்டுக்கலாம். இந்த ராயை யூஸ் பண்ணுவோம். இது கூட இந்த வருஷம், இயரை குறிக்கிற இந்த காஞ்சியை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை ராயினன் அப்படின்னு சொல்லணும். ராய் நென், ராய் நென், ராயினன் அப்படின்னு சொன்னால் இது நெக்ஸ்ட்டுன்றதையும் குறிக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு அர்த்தம், நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வாரம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா ராய்ஷூ, நெக்ஸ்ட் வீக். இதில் நம்ம ஏற்கனவே ராய்ஷூவெல்லாம் பார்த்துருக்கோம். இது 2ம் இப்போதைக்கு போதும். இன்னொன்று வந்து ஷோராய் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அது வேணால் எழுதுகிற. ஷோ அப்படிங்கிற அந்த வேர்டுக்குள்ள காஞ்சி ரொம்ப டஃப்பான காஞ்சி. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி எழுதுகிறேன், ஷோ, அதுக்கப்புறம் இந்த ராயை போடும், ஷோராய், ஷோ ராய், ஷோ ராய். ஷோராய் அப்படின்றது வந்து ஃப்யூச்சரை குறிக்கிறது. ஃப்யூச்சர், எதிர்காலம், எதிர்காலத்தை
குறிக்கிற வார்த்தை. ஃப்யூச்சர் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள வார்த்தை. ஷோராய் அப்படின்னா ஃப்யூச்சர்னு அர்த்தம்.